பாஜகவின் ஹிடன் அஜெண்டாவிலேயே தாவேக்கு நடத்தப்படுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலில் விஜய் தவழுகின்ற குழந்தை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். உண்மையான பாசிசத்தை அம்பலப்படுத்த தயாராக இல்லாத விஜயின் சினிமா டயலாக் கொஞ்ச காலம் கிளுகிழுப்பாகத்தான் இருக்கும் என்று திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ இந்த நாட்டில் மணிப்பூரில் 700க்கு மேலே கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிச்சிருக்கு. அதை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை நிறுவனர் விஜய் அவர்கள் அதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி கேட்டுன்னு எங்கேயாவது நீங்கள் பத்திரிகையிலையோ ஊடகத்திலேயோ எந்த அதிகாரிக்கோ அனுமதி கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள். இது கிடன் அஜெண்டா, இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பித்தா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இன்னைக்கு புதுசாக தொடங்கிட்டு குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆச்சு. உடனே பொண்ணு வாக்குறதுக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. நல்ல பொண்ணா இருந்தா சொல்லு பையனுக்கு. பையன் என்ன வயசுன்னா பையனுக்கு 3 மாசம் ஆச்சு. நம்ம 3 மாசம் 1 வருஷம் ஆகணும், தவக்கணும், நடக்கணும், வேலையிலே போய் கல்லூரிக்கு போகணும், வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் தானே பொண்ணு வாக்கணும். 3 மாசத்துல யார் பொண்ணு தருவா? அந்த பாசிசத்தின் கோர முகத்தை அம்பலப்படுத்துவதற்கு தம்பி தயாரில்லை. அவர் இன்னும் சினிமா டயலாக் அதையே பேசிக் கொண்டிருக்கிறார். சினிமா டயலாக் கேட்க நன்றாக இருக்கும், கொஞ்ச நேரம் கிளுகிழுப்பை ஊட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.